இந்த பாடல் 6 பாடலும் பார்த்தீங்கன்னா நல்லா நெருப்பு வரிகளாகத்தான் இருக்குது. மக்களுக்கு சுளீர்னு சாட்டியால் அடிக்கிற மாதிரியான விடயங்கள். அந்த பாடல் வெளியிடணும்னு எப்படி தோணுச்சு முதல்ல எழுதி இந்த தேர்தலுக்காக செய்யணுன்றது? ஆமாம், நம்ம கவிதை நீங்கள்லாம் வந்து கவிதையை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. நம்ம திரைப்படத்தில் பாடல் நிறைய எழுதினால கிட்டத்தட்ட 1000 பாட்டுக்கு மேலே நம்ம திரைப்படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன். இப்போ மேடையிலலாம் அவர் பாடுறாருல பாடல் 4 நாள் வரியெல்லாம் பாடுறாருல. இப்போ இந்த சீமானுக்காக இந்த தேர்தல் பாட்டு எழுதுகிறோம் பண்ணியிருக்கோம் அப்படின்னால எந்த ஒரு பிரபலமான பின்னணி பாடல் யாருமே பாட முன் வரல. திரைத்துறையில் பொதுவாக எல்லா இதுலேயுமே வந்துட்டு தமிழ் தேசியம் சீமான் பக்கம் நிற்கிறது சரி, சீமானுக்காக பேசினா புறக்கணிப்பு, சீமான் மேடையில் இருந்தால் புறக்கணிப்பு, சீமானுக்கான பாடல் எழுதுனா புறக்கணிப்பு. சினிமாவில் நான் வந்து பெரிய வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது காரணம் தமிழ் தேசிய ஆதரவாக இருக்கிறதுனால தான். அது சிக்கலாயிரும். நம்ம அண்ணனை வந்து நேரடியாக நம்மளுக்கு நல்ல பழக்கம், நல்லா பேசுவாங்க, உண்மையாக எனக்கு அவரை வந்து பிடிக்கும். ஆனால் வந்து பாட்டுன்னு போனோம்னா அது சிக்கலாயிரும், வேண்டாமே தம்பி அப்படின்னு தவிர்த்தாங்க. இப்போ அங்கே பாடலாம், திராவிட இனிக்கும், தமிழ் தேசியம் தான் கசக்கும் அவங்களுக்கு. நாளைக்கு தமிழ் தேசியம் இப்போ புகழடைஞ்சிருச்சு, நாளைக்கு வந்துருச்சு, வெளியில் வருது, அப்போ நீங்கள் வருவீங்கல்ல. இந்த பிரச்சாரத்தோட திராவிட பிரச்சாரத்தை ஒப்பிட்டா எப்படி இருக்கு? அவங்க பூப்பந்தை தூக்கி போடுறாங்க, சைக்கிள் ஓட்டுறாரு, இதுதான் தேர்தல் வேலையா? அந்த தொகுதிக்கு போகணும், அந்த தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு சொல்லணும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். மக்களின் தலைவன் பாடல் வெளியீடு நடந்தது சமீபத்தில். ராவணா தான் வெளியிட்டு இருந்தது. அது ஒரு நிகழ்ச்சி, வேளச்சேரி நாம் தமிழர் கட்சி பிரச்சார மேடையில் வச்சுட்டு ஐயா பே மணியரசன் வெளியிட ஐயா சீமான் வந்து பெற்றுக்கொண்டார். அந்த பாடலுக்கு முழுமனதாக முழுக்க வேலை செய்து தம்பி கவிபாஸ்கர். அதற்கான தயாரிப்பு பொறுப்பு முழுக்க எடுத்துக்கிட்டு லண்டனில் இருக்கக்கூடிய தம்பி சுதன். இந்த பாடல் உருவான விதம், அதுக்குள்ளே என்ன நடந்தது, அந்த பாடலை இசையமைத்து பாடிய தம்பி சித்தன், இவங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படியா இருந்தது, என்ன திட்டத்தில் இந்த பாடலை கொண்டு வந்தாங்க, அது என்ன நடந்ததுன்றதை பற்றி நம்ம பேசணும். தம்பி வணக்கம். வணக்கம். கவிபாஸ்கர் அப்படின்னா ஐயா பே மணியரசன் அவர்களுக்கான பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு கவிதை பாடியிருந்தீங்க. திராவிடத்தை போட்டு வறுத்து எடுத்துருந்தீங்க. மிக பெரும் அளவில் பேசு பொருளானது. கவிதை தான் உங்களுடைய அடையாளம். பாடல் எழுதுறதுன்றது ரொம்ப ரேர், எப்பயாவது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாடல் 6 பாடலும் பார்த்தீங்கன்னா நல்லா நெருப்பு வரிகளாகத்தான் இருக்குது. மக்களுக்கு சுளீர்னு சாட்டியால் அடிக்கிற மாதிரியான விடயங்கள். அது அந்த பாடல் வெளியிடணும்னு எப்படி தோணுச்சு முதல்ல உங்களுக்கு எழுதி இந்த தேர்தலுக்காக செய்யணுன்றது? ஆமாம், நம்ம கவிதை நீங்கள்லாம் வந்து கவிதையை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. நம்ம திரைப்படத்தில் பாடல் நிறைய எழுதினால கிட்டத்தட்ட 1000 பாட்டுக்கு மேலே நம்ம திரைப்படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன். அப்போ அந்த சூழலில் இப்போ என்ன சினிமாவில் இருக்கிற எல்லாருக்கும் நான் சினிமா பாடலாசிரியங்கிறதுனால தெரியுங்கிறதுனால அண்ணன் வந்து அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. சீமான் அண்ணன் வந்து சொல்லும்போது தமிழ் தேசியம் குறித்து நிறைய பாட்டு எழுதுப்பா, அப்படி பண்ணு, அப்படி செய்யும்போது சொல்லிட்டு இருப்பார், அடிக்கடி சொல்லுவார். அப்போ இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவர் என்னகிட்ட சொன்னார். ஆனால் அதை எனக்கு நேரம் இல்லாததுனால இப்போ மேடையிலலாம் அவர் பாடுறாருல பாடல் 4 நாள் வரியெல்லாம் பாடுறாருல, அவர் நல்ல பாட்டு எழுதுவார். சீமான் அண்ணன் வந்து நல்ல பாட்டு எழுதுவாங்க. அவங்க வந்து என்கிட்ட முன்னாடியே சொன்னாங்க, என்னன்னா தம்பி இது மாதிரி ஒரு 4 வரியில தேர்தலுக்கு இப்போ எழுதி கொடுப்பா, நான் வந்து மேடையில் பாடுறேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் நான் அதை எழுதி கொடுக்கல. அவர் பாடுறது எல்லாமே இப்போ அவராக எழுதி அவரே பாடுறது. இப்போ அப்படி நான் யோசிக்கும் போது அண்ணன் என்னடா நம்மளை பாட்டு எழுத சொன்னாங்க, நானும் எழுதியும் கொடுத்த சில நேரம் சில பாட்டெல்லாம் எழுதி கொடுத்த சில வரிகள்லாம் அப்பப்போ அனுப்பும் எழுதலாம். அப்போ அண்ணன் இது மாதிரி சொன்னாங்க, நம்ம எதுவுமே செய்ய முடியலையே, அப்போ வந்து நம்ம பாட்டு பண்ணா என்ன, ஒரு 10 பாட்டு வந்து தேர்தலுக்காக பண்ணா என்னன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நான் எப்படி யோசிச்சேனோ அதே போல சுதன் அண்ணனும் யோசிச்சிருக்காங்க. லண்டன்ல இருக்க சுதன் அண்ணன், அவங்க தான் இந்த பாடல்கள் தயாரித்தவர். அவரு நான் தம்பி நானும் அப்படிதான்ப்பா யோசிச்சேன், எப்படி நாம் 2 பேரும் ஒரே அலைவரிசையில் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரியே நான் யோசிச்ச மாதிரி நீங்களும் யோசிச்சிருக்கீங்க, அப்போ சொல்லிடுவான் அவன் உடனே நம்ம ஆஸ்தான விசையமைப்பாளர் சித்தன் அண்ணனை பிடிச்சிருவோமா அப்படின்னாரு. அவனை பிடிச்சிட்டு அவர்கிட்ட சித்தன் அண்ணன் அந்த விஷயங்களை சொல்லி இது மாதிரி பண்ணுவோன்னு சொல்லும்போது அப்புறம் அந்த பாட்டை எழுத ஆரம்பிச்சான். எழுதும்போது அதுல வந்து சுதனன்னு ஒரு பாட்டு நல்லா எழுது, அண்டை இடிக்கன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அதுல அந்த பாட்டு நல்ல பாட்டு, அவருக்கு தனி பாட்டு, முதல் பாடல் நல்ல பாட்டு, அது நல்ல வரிகளோட அதுல எழுதியிருப்பாங்க. அது அண்ணனுக்கே பிடிச்சிருந்தது, சீமான் அண்ணனுக்கே அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு. அண்டை இடி அவங்களே 2-3 தடவை அதை திரும்ப கேட்டாரு, அவரு அந்த பாட்டை பத்தி பேசினாரு. அப்படிதான் அந்த பாட்டு உருவானது. ஆனா அந்த ஜெயமூர்த்தி அண்ணன் வந்து அப்புறம் பண்ணிட்டாங்க அந்த பாட்டை. பண்ணி அப்புறம் மெட்டு போட்டு ஒன்னொன்னா அப்புறம் காமிச்சாங்க. அப்புறம் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு தேர்வு பண்ணி அப்புறம் அதுக்கான பணிகள் நடந்து இப்போ இவ்வளோ தேர்தலில் இப்போ இந்த பாட்டை ராவணாவில் அது வந்திருக்கு. இப்போ நல்லா எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க, பார்க்குறாங்க. வெளியிடுற நிகழ்ச்சியில்
வந்துட்டோம். மேடைக்கு அந்த இந்த பக்கம் போறதுக்கான சாலை, அந்த பக்கம் வர்றதுக்கான சாலையில மேடை நடந்துகிட்டு இருக்குது. இப்படி வந்து வளைஞ்சி உள்ள நுழைஞ்சோம்னா, மேடைக்கு நான் வந்திருக்கணும். நான் இந்த பக்கம் நிக்கிறேன் நெரிசல்ல மாட்டிக்கிட்டு. பாடல் வெளியிட்டு முடிக்கிறீங்க. ஆமாண்ணா. அது வந்து அண்ணன் வந்து வர்ற தேர்தல் தேர்தல் இல்ல. நேரம், அதுக்கான நேரம் வந்து கிடைக்கல. வந்த உடனே நேரா அடுத்த வெளியிடுறாரு. நிமிஷம் ஆமா, வந்து வந்தாங்க. பார்த்துட்டு தான் இருந்தேன். இடது பக்கத்துல இருந்துகிட்டு. யாருக்கு என்னன்னு இப்ப நீங்கலாம் வந்துட்டீங்கன்னா, உங்கள முன்கூட்டியே வர சொல்லியிருந்தா, நீங்க அது வர்ற இடத்துல நெரிசல், போக்குவரத்து நெரிசல்ல நீங்க வர்றது தாமதம் ஆயிப்போச்சு. அவர் வந்து மேல ஏறினோனே டக்குன்னு ஆமா, ஆமா. எடுத்து போட சொன்னாங்க. டக்குன்னு போட்டாச்சு. பாடலை கேட்டுட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அண்ணன்? பாடல் கேட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருந்தாரு. நல்லா இருக்குன்னு வந்து குரல் பதிவுல போடுவாங்க. போட்டுட்டு அதுல சில நிறைய திருத்தங்கள் சொன்னாங்க. நேரடியா சில காட்சிகள் வந்து இருக்குதுப்பா. அது வந்து நம்ம வரக்கூடாது. ஏஐல நேரடியான இப்ப திராவிடத்தை பார்த்தீங்கன்னா, அது நேரடியான காட்சிகள் இருந்தது. அந்த உருவ அமைப்பு வேண்டாம். ஏன்னா அது தேர்தல் ஆணையத்தில் சிக்கல் வரும். பொது வழியிலயும் நம்ம அதை போட முடியாது. யூடியூப் மாதிரி சேனல்கள்லயும் அது போடக்கூடாது. தப்பாயிரும். அதனால அது வேண்டாம். நம்ம வந்து ஒரு சித்தரிப்பு படங்களா நம்ம பயன்படுத்தி அப்படி பண்ணுன்னு சொன்னாரு. அப்புறம் அது மாதிரி அதை மாத்திட்டோம். அந்த பாட்டை அப்படி மாத்திட்டோம். ஒவ்வொரு பாட்டுமே அவங்க அண்ணன் பார்த்து திருத்தம் சொல்லி அதை ஃபைனல் பண்ணி தான் அந்த பாட்டு வந்தது. அப்படி இருந்தது. நல்லா பாட்டு. இந்த பாட்டு எழுதியிருந்தீங்க. பாடல் நீங்க ஒரு 6 பாட்டு எழுதியிருந்தீங்க. தம்பி சுதன் ஒரு பாட்டு, அவருடைய முதல் பாடல் கன்னி பாடல் இது. இது பாடல் வந்து வெரைட்டியா எல்லாரையும் வச்சு பாடுறதுக்கான முயற்சி நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்ணே. அப்படிதான். இதுல சித்தன் தம்பி மட்டும்தான் பாடி இருக்கிறாங்க. ஆமா. இந்த தேர்தல் பாட்டை வந்து பல 7 பாட்டு இருக்குன்னா 7 பாட்டு 7 பேரை வச்சு பாடலாம். அதுல ஒரு சித்தன் அண்ணன் ஒரு பாட்டு பாடலாம். ஜெயமூர்த்தி அண்ணனும் அதுல ஒரு பாட்டு பாடட்டும். எப்பொழுதும் வழக்கமா அவர் குரல்ல ஒரு தனித்துவமா இருக்கும். அப்படி இப்ப இந்த அண்டை இடி இடிக்கலாம் அவர் தான் பாடணும். ஆனா அவர் தவிர வேற யார் பண்ணலாம் அந்த பாட்டு நல்லா எடுபடாது. அப்படின்னு யோசிச்சு அப்படி செஞ்சோம். அப்படிதான் யோசிச்சோம். ஆனால் இப்ப இந்த சீமானுக்காக இந்த தேர்தல் பாட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னால எந்த ஒரு பிரபலமான பின்னணி பாடல் யாருமே பாட முன் வரல. கேட்டீங்களா? கட்டாயம் கட்டும். எத்தனை பேர் கட்டும். நானும் கேட்டேன். ஜெயமூர்த்தி அண்ணன் வந்து பல பேர்கிட்ட அவருக்கு நெருக்கமான அவரு போலவே நெருக்கமான சினிமா துறையில சொல்றாங்க. இப்ப நானும் சினிமா துறையில இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச முக்கியமான பேர் சொல்ல முடியாது. இப்போ முக்கியமான அந்த பாடகர்கள் எல்லாம் கேட்டோம். யாருமே பாட முன் வரலன்ட்டாங்க. சீமானனுக்கு இப்ப இந்த தேர்தல் பாட்டு பாடக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துட்டாங்க. ஏன்னா அவங்க பாடிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க தொழில் பண்ண முடியாது. திராவிட அமைப்புகள், திராவிடம்லாம் இருக்குல்ல, அவர்கள் திராவிடத்துக்கு வேணா போய் பாடுவாங்க. இப்ப நிறைய பாட்டு வந்திருக்குல்ல, அவங்க தேர்தல் இருக்கு, அதுல எல்லாம் போய் பாடுறாங்க. அதுக்கு பாடலாம். இப்ப தமிழ் தேசியம்னா பாடக்கூடாது. இந்த கருத்து மிக மோசமானதா இருக்கு. இல்ல அதான் திரைத்துறையில பொதுவா எல்லா இதுலயுமே வந்துட்டு தமிழ் தேசியம், சீமான் பக்கம் நிக்கிறது சரி, சீமானுக்காக பேசினா புறக்கணிப்பு, சீமான் மேடையில் இருந்தா புறக்கணிப்பு, சீமானுக்கான பாடல் எழுதுனா புறக்கணிப்பு, சீமானுக்கான பாட்டு பாட சொன்னா புறக்கணிப்பு. இது எதை காட்டுது? இது இந்த போக்கு சரியா? இது வந்து அதுதான் இது தவறான திரைத்துறையில இது வந்து அதிகமா இருக்கு. இப்ப நான்லாம் வந்து இப்ப நல்ல இப்ப நீங்க எல்லாம் பாக்குறீங்க, இப்ப வெளியில எல்லாம் தெரியுது. இப்ப நான்லாம் புறக்கணிக்கப்படுறதே நான் தமிழ் தேசியம் பக்கத்துல இருக்கிறதுனாலதான். சினிமாவில நான் வந்து பெரிய வெளிச்சம் இல்லாம இருக்கிறது காரணம் தமிழ் தேசிய ஆதரவா இருக்கிறதுனாலதான். அது அதுல இருக்கிறது சீமான் பக்கத்துல இருக்கிறது இதெல்லாம் தெரியுது. அதனால எனக்கு வெளிச்சம் வந்து குறைவா இருக்கு. அதுக்காக வேண்டி நம்மளுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்குல்ல. அதுக்காக நம்ம நத்தி வாழ்றதுக்காக போய் திராவிடத்துக்கு பின்னாடி நிக்க முடியாது இல்ல. அது செய்ய முடியாதுல்ல. அவங்க நல்லது செஞ்சாங்கன்னா பாராட்ட போறோம். தமிழ் எது சரின்னு அரசியல் வரும்போது எல்லா படைப்பாளிகளுக்கும் அந்த சிந்தனை இருக்கணும்ல. ஆனா திரைத்துறையிலேயே இலக்கியத்துறையிலேயே பெரும்பாலும் தமிழ் தேசிய பக்கம் எந்த படைப்பாளி இருக்க மாட்டாங்க. ஆனா அதுதான் சரிங்கிறது தமிழ் தேசிய அந்த படைப்பாளிகளுக்கு தெரியும் 100%. ஆனா திராவிடம் பக்கம் தான் நிற்பாங்க. அதை நத்தி வாழ்றது, அண்டி வாழ்றது, அது நம்மளுக்கு சரியா வராது. அது மனசாட்சிக்கு ஒத்துக்காது இல்ல. நம்ம செய்யற படைப்புக்கு, நம்ம செய்யற எழுத்துக்கு, நம்ம எழுதுற கவிதைக்கும் பாட்டுக்கும் உண்மையா இருக்கணும்ல, நேர்மையா இருக்கணும்ல, தப்பா இருக்கக்கூடாது இல்ல. ஆனா படைப்பாளிகள் அப்படிதான் இருக்காங்க. திரைத்துறை சார்ந்த படைப்பாளிகள் அப்படிதான் இருக்காங்க. இலக்கியத்துறை சார்ந்தவங்களும் அப்படிதான் இருக்காங்க. திராவிட பக்கம் தான் நிற்பாங்க எப்பொழுதும். ஆனா பொய்ன்னு தெரியும் அவங்களுக்கு, அதை செய்ய மாட்டாங்க. அது நேர்மை இல்லைல்ல. அப்ப என்ன படைப்பாளி நீ படிக்கிற தமிழுக்கு உண்மையா இருக்க நீ இல்ல, பொய். அது அப்படி இருக்கக்கூடாது, வாழக்கூடாது. அது இப்ப பாடல் எதுக்கு நீங்க பாடுறதுக்கு பிரபலமான ஆட்கள்லாம் கூப்பிடுறீங்க. வெரைட்டியா இருக்கட்டும். ஆமா, 6-7 பாட்டுக்கும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறோம். ஒவ்வொருத்தரும் இல்ல கூப்பிடும்போது மறுத்தாங்க அப்படின்றத விட என்ன காரணங்கள் கொஞ்சம் விரிவா பேசலாமே. ஆர்ட்ட சொல்ல வேணாம். இல்ல அதுதான் விரிவானா, சீமான் அண்ணன் வந்து வேண்டாம், தவிர்த்துலாம். அது வெளியில வந்து நம்ம வேற திரைப்படத்துல எல்லாம் பாடுறோம், எல்லாம் அவங்க சார்பா இருப்பாங்க, அது நம்மளுக்கு சரியா வராது. அண்ணன் வந்து யார் சார்பா இருப்பாங்க? திராவிட பக்கத்துல அவங்க நாங்கெல்லாம் இப்ப அங்க அந்த தொழில் செய்து பாட்டு சினிமாவில் பாட்டு போடுறோம். எல்லா முக்கால்வாசி எல்லாமே தமிழ் தேசியம் சார்ந்தவங்க இல்லைல்ல. எல்லாமே திராவிடம் அந்த மாதிரி இருக்கிறவங்க தானே. திமுக ஆதரவால இருக்கிறவங்க, கம்பெனிகள்,
திரை இயக்குனர்கள் அப்படிதானே இருப்பாங்க. அப்ப அங்க போகும்போது இந்த பாட்டெல்லாம் வந்துட்டுனா நம்மளுக்கு நெருக்கடி வந்துரும். அது சிக்கலாயிரும். நம்மலாம் அண்ணனை வந்து நேரடியா நம்மளுக்கு நல்ல பழக்கம், நல்லா பேசுவாங்க. உண்மையா எனக்கு அவரை வந்து பிடிக்கும். ஆனா வந்து பாட்டுன்னு போனோம்னா அது சிக்கலாயிரும். வேண்டாமே தம்பி அப்படின்னு தவிர்த்தாங்க. பெண்களும் இது பெண் பாடகர்களும் தவிர்க்கிறாங்க, ஆண் பாடகர்களும் தவிர்க்கிறாங்க. இப்ப அதே தவிர்த்தவங்கலாம் இப்ப அங்க பாட்டு பாடுறாங்களே, அவங்க தேர்தல் பாடுறாங்க. இப்ப தேர்தல் பாடல் எல்லாம் வந்திருக்கு, அவங்க எல்லாம் பாடியிருக்காங்க. அப்ப அங்க பாடலாம், திராவிடம் இனிக்கும், தமிழ் தேசியம் தான் கசக்கும் அவங்களுக்கு பாடும்போது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பெரிய களமா இருக்குது திராவிடம்ன்றது. அங்க இருந்து பாடும்போது அது வந்து முற்போக்குத்தனமாகவும் பார்ப்பாங்க, அவங்கள இன்டலெக்சுவலாகவும் பார்ப்பாங்க. தமிழ் தேசியத்துக்குள்ள வந்து பாடிட்டாங்கன்னா அப்படியே ஒரு புறக்கணிப்பு தொடங்குது இல்லை? அதை புறக்கணிப்பு தொடங்குது. அங்க வந்து இப்போ நீங்க ஒரு 2 வரி பாடினாலும் காசு அதிகம். இங்க பாடினா அவ்வளவு தூரம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. இது எல்லா காரணமும் இருக்கு. ஒண்ணு அரசியல் ரீதியா தவிர்க்கிற காரணமும் இருக்கு, இன்னொன்னு வருமான ரீதியாகவும் தவிர்க்கிற காரணமும் இருக்கு. அந்த 2 காரணமும் இருக்கு அவங்க பண்றதுக்கு. இப்ப பாடகர்கள் மட்டும் இல்ல, நீங்க பொதுவாகவே இப்ப நான் இருக்கேன், இப்ப நான் வந்து இப்போ இந்த ராவணாவில் நான் இப்போ வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்றேன். நான் வந்து ஒரு மிக முக்கியமான இதுவரைக்கும் தமிழ் சினிமாவிலே வராத ஒரு கதையை உருவாக்கி படம் எடுக்கிறதுக்கு 3 வருஷமா போராடிட்டு இருக்கேன். எல்லாமே ரெடியா இருக்கு. தயாரிப்பு இது திரைக்கதைகள் தயாரிக்க எல்லாமே இருக்கு, நடிகர்கள் எல்லாமே தயாரா இருக்கு. ஆனா தயாரிப்பு சைட்ல வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தா இந்த அரசியல் தான். அவ்வளவு மிக முக்கியமான தமிழ் தேசிய தளத்துக்குள்ள இருக்கிறதால தள்ளி போயிட்டு சிக்கலாகும். ஏன்னா இந்த கதை வந்துச்சுன்னா சிக்கலாகும் அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க. தயாரிப்புல வந்து அந்த கதையை போய் சொன்னா பிரமாதமா இருக்குது, எடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. ஆனாலும் தள்ளி போடுறாங்க. அதுல பின்னால அதுல என்னன்னு பார்த்தோம்னா இந்த சிக்கல் இருக்கு. இது வந்தா சரியா வருமா, இது வந்தா சிக்கலாயிருமே, அரசியல் ரீதியா சிக்கலாயிருமே, வந்துடக்கூடாது அப்படின்னு இதை வந்து புறந்தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் முறியடிச்சு இந்த படத்தை நான் கொண்டு வந்துருவேன். இந்த வருஷத்துல இந்த படத்தை நான் கொண்டு வந்துருவேன். அப்படியான ஒரு படம். இதை வந்து முதல் அறிவிப்பை நான் ராவணா வழியா அதை நான் சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். பெரிய அளவில் நீங்க வரணும், உங்களை போன்றவர்கள்லாம். இப்போ இந்த ஒதுக்குதல் இருக்குதுல்ல, இது வந்து இப்போ களத்தில் தேர்தல் களம் வேகமாக வந்துட்டு இருக்கு. திராவிடம் வந்துட்டு ஏகப்பட்ட வேலைகளை செய்யுது. தமிழ் தேசிய தளத்தில் நம்ம குறைந்த வேலைப்பாடுகள் தான் எல்லா விதத்திலும் சப்போர்ட்னு சொல்றது. இதையே எதிர்கொள்ள முடியாத இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா திராவிடம்? ஆமா, கட்டாயம் எதிர்கொள்ள முடியாது. இப்ப நீங்க சீமானே எதிர்கொள்ள முடியாம தானே இருக்காங்க. அது எதிர்கொள்ள முடியாது, அவங்களால எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா வலிமையான கருத்தை அவங்களால வைக்க முடியலையே. கருத்துக்கு எதிர்கருத்தே அவங்க வந்து வைக்கிறது இல்லையே. நம்ம கேட்கிறப்ப சீமான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் யாராச்சும் இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்காங்களா? மணியரசன் ஐயா கேட்கிற கேள்விக்கு இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்கு இல்லையா? ராவணா ஊடகமே கேள்வி கேட்டுக்கிட்டே தானே இருக்கு. இந்த கேள்விக்கு எந்த ஊடகம் பதில் சொல்லியிருக்கு? எதுவுமே பதில் சொல்லலையே. அதனால நம்மளுடைய கருத்து வலிமையானது. அந்த வலிமையான கருத்து அவங்களால எதிர்கொள்ள முடியல. அதனாலதான் கடந்து போறாங்க. நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவங்க கடந்து போயிட்டே இருக்காங்க. அதெல்லாம் மாறும். அந்த வலிமையான கருத்து இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். அதுக்கு அந்த பங்களிப்பா நம்ம பாடல்கள்லாம் இதுல வந்திருக்கு. அவ்வளவுதான். அதை நான் பெருமையா நினைக்கிறேன். உங்களுடைய பங்களிப்பா இந்த பாடல், இந்த சுதன் அவருடைய பங்களிப்பா அந்த தயாரிப்பு, இதெல்லாம் சேர்ந்து எல்லாமே பண்ணியிருக்கீங்க. மொத்த பாடலும் பாடின சித்தனுடைய மனநிலை எப்படி இருந்தது? என்னடா இப்படி ஒரு புறக்கணிப்பு இருக்குது? அது என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க அண்ணன் ஜெயமூர்த்தி அண்ணன். என்ன சொல்லி வருத்தப்பட்டாங்க? என்ன தம்பி, ஒருத்தவங்க கூட பாட மாட்டேங்கிறாங்க. ஆமாண்ணா, நீங்களாம் கேட்டு போறோம். நீங்க கேட்டவங்களே நானும் கேட்டேனே, உங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ அதை என்கிட்ட சொன்னாங்க. அதனால என்ன தம்பி இப்படி பண்றாங்க? இதுல வந்து அவருக்கும் நெருக்கடி உண்டுதான். ஜெயமூர்த்தி அண்ணனுக்கும் பல அரசியல் ரீதியா நெருக்கடி உண்டு. இந்த பாடல் தமிழ் சீமான் பக்கம் பாட்டு பாடுறதுனாலயோ இந்த மாதிரி இதுல. அதனால ஒரு தரப்பு வந்து கூப்பிட்டே பேசியிருக்காங்க, என்ன அவங்களுக்கு எல்லாம் பாடுறீங்க, என்ன அங்க பண்றீங்கன்னு பேசியிருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு அவர் எப்பொழுதுமே அந்த கொள்கையில உறுதியா இருப்பாரு. தமிழ் தேசிய பக்கத்துல உறுதியா இருப்பாரு. தொடர்ந்து பாடுறாரு. இப்போ தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு இயக்கமாவே நடத்துறாருனே. அவர் பாடல் தொழில் செய்யற வேலையே ஒரு இயக்கமா நடத்துறாரு. அவரு அந்த வேலையை யார் செய்யறா? கருத்தியல் சார்ந்து ராவணா இயங்குறது போல சித்தன் ஜெயமூர்த்தி வந்து பாடல் வழியா இயங்குறாரு. ஒரு வேலை, சமூகத்திற்காக பாடல் வழியா ஒரு வேலையை செய்யறாரு. இப்ப வந்து இப்ப நாட்டுல இப்ப என்ன பிரச்சனைனா உடனே நீங்க கருத்து பேசுறீங்கல்ல, பதிவு போடுறீங்கல்ல, அது போல நான் என்ன பிரச்சனை உடனே பாடல் போட்டுருவாரு. காட்சியோட காவிரி பிரச்சனையா உடனே பாடல், வெளியார் பிரச்சனையா, இந்திக்காரர்கள் பிரச்சனையா உடனே பாடல், மொழி பிரச்சனையா உடனே பாடல், எல்லாத்துக்கும் பாடல் போட்டுருவாரு. காதலா பாடல், எல்லாத்துக்கும் பாட்டு போட்டுருவாரு. அந்தந்த அரசியல் சார்ந்து என்ன சமூகத்துல பிரதிபலிக்குதோ அதை அவருடைய வேலையை செய்யறாரு. இது ஒரு பெரிய வேலை இல்ல, அதை செய்யறாரு. அதுதான் தொடர்ந்து செய்யறாரு. அப்படி அவர் செய்யறவர் தான் இந்த பாடல் வந்து செய்யறது அவருக்கு எளிமையானது. அதனால இதுக்கு அவருக்கு நிறைய எதிர்ப்பு வந்து, இந்த பாட்டு சீமானுக்கு தேர்தல் பாட்டு பண்றதுக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில எதிர்ப்பு நிறைய. ஆனாலும் அதெல்லாம் மீறிதான் அண்ணன் சுதனுக்காக வேண்டியும் சீமான் அண்ணனுக்காக வேண்டியும் இந்த பாட்டை அவரு அண்ணன் பண்ணாரு.
அப்போ ஒரு பொது தளத்துல ஒரு தமிழ் தேசியன் மட்டும் உட்காந்து இயங்குறப்ப பொது தளத்துல உள்வாங்க அச்சப்படுறாங்க, புறக்கணிப்பு செய்யறாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது இல்ல. இப்ப திராவிடத்தை சேர்ந்தவர்கள் எல்லா தள ஊடகத்திலையும் பேசுறாங்க. என்னுடைய அளவுல நான் ஒரு கருத்து வைக்கிறேன். அதை எல்லா நிகழ்ச்சிகளும் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து அவங்கள கூப்பிட்டா யாரும் வர்றதில்ல. திராவிட தளங்கள், திராவிட யூடியூப் ஆதரவு சேனல்ல தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் போய் உட்காந்து பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா இங்க பேசுறதை விட அங்க பேசினாதான் எடுபடும்னு அந்த முக்கியத்துவமும் கொடுக்குறாங்க. தமிழ் தேசிய ஆளுமைகள்ல சில பேர் அங்க போய் உட்காந்துட்டு பேசுறாங்க. ஆனா திராவிடத்தை நம்ம இங்க கூப்பிட்டோன விவாதத்துக்கு வாங்கினா வரமாட்டு இருக்கிறாங்க. ஒரு புறக்கணிப்பு நடக்குது. உங்களுக்கு அந்த கலை சார்ந்த ஒரு புறக்கணிப்பு நடக்குது. இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப கண்டிக்கத்தக்கதுண்ணே. இப்போ குறிப்பா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டுக்கு நீங்க தானே வச்சுங்க. நீங்க தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. எனக்கு நான் பார்த்த பார்வையில உங்களே தான் நான் சொல்லணும். நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா அந்த திராவிட இயக்க சம்பந்தமான எல்லா ஊடகங்கள்லயும் இருக்கிற பிரபலங்கள் எல்லாமே உருவாக்கிய ஒரு ஆளு. நம்ம இல்ல உருவாக்கணும்னா அவங்க கூட பயணிச்சிருக்கோம். அவங்க கூட இப்ப உருவாக்குனா அப்படி சொல்லல. உங்களை பின்பற்றினவங்க அவங்க. நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு கீழ் பணியாற்றினவங்க, உங்களை பின்பற்றினவங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்க கிட்ட அந்த ஊடக திராவிட திண்ணையில போய் இப்போ நீ உட்காந்து எல்லாம் விரிவா நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆனா நீங்க தமிழ் தேசியம் பக்கத்துல வந்து அந்த உங்களுடைய கருத்து அப்பையிலேருந்தே நீங்க மாத்திக்காம உங்க கருத்துல தமிழ் தேசியத்துல உங்களுக்கு வெளிச்சம் தெரியல. ஒரு பக்கம்னா நீங்களும் நானும் ஒண்ணுதான். நான் சினிமாவுக்கு வந்து 20-25 வாட்டி ஆயிட்டு எனக்கு ஏன் இன்னும் பெரிய வெளிச்சம் கிடைக்கலன்னா நான் தமிழ் தேசியம் பக்கம் இருக்கிறதுனால. நீங்க எவ்வளவு பெரிய ஆட்கள், எவ்வளவு பெரிய ஊடகங்கள் எல்லாம் இருந்துட்டு வந்தீங்க. பெரிய பெரிய பேர் சொல்லக்கூடிய பெரிய ஊடகத்துலாம் இருந்துட்டு பல பேரை உங்களுக்கு கீழே வேலை செஞ்சாங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு பின்னால வேலை செஞ்சவங்க எல்லாமே உயர்வான காசு வாங்கிட்டு உயர்வான இடத்துல இருக்காங்க. நீங்க கொள்கையை விட்டு கொடுக்காம இருக்கீங்க. அதுதான் நல்லது. நாளைக்கு அவங்கெல்லாம் காணா போயிருவாங்க. ஆனா ஏகலைவன் வந்து எப்பொழுதும் கொள்கை பிடிப்போட உறுதியா இருக்கிறதுனால எப்பொழுதும் இந்த மக்களுக்காக இல்ல நான் பார்த்த பார்வையில நீங்க நோக்கம் வந்து அது இல்ல பிரச்சனை. இந்த புறக்கணிப்பு வந்து சமூகத்துக்கு சரியானதான்றது என்னுடைய கேள்வி. இல்ல அது சரி கிடையாது, தீமையானது. அது இந்த புறக்கணிப்பு கூடவே கூடாது. இது வந்து பெரிய ஆபத்தானது. பாடுறதுக்கு வர மாட்டேன், மத்தது இது ஆபத்தானதுன்னு. ஆனா வெற்றி பெற்று நாளைக்கு தமிழ் தேசியம் நாளைக்கு தமிழ் தேசியம் புகழ் அடைஞ்சிருச்சு, நாளைக்கு வந்துருச்சு, வெளியில வருது. அப்ப நீங்க வருவீங்கல்ல. அப்ப கவி பாஸ்கரை தள்ளிட்டு இன்னொருத்தர் வந்து வராங்க. ஆமா, அதான் கேக்குறேன். அப்ப வந்துருவாங்க. வெற்றி பெற்றாதானே இங்க மதிப்பு. அதை எல்லாருமே செஞ்சிருக்காங்க. வெற்றி பெறாத வரைக்கும் நம்மள புறக்கணிச்சுட்டு தான் இருப்பாங்க. அது தமிழ் தேசியம் வெற்றி அடையும். அப்ப வருவாங்க, கட்டாயம் வருவாங்க. சரி, இந்த தேர்தல்ல சீமானுடைய நகர்வு, சீமானுடைய பிரச்சாரம் நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்னவா நீங்க கணிக்கிறீங்க? மிக சிறந்த இப்ப இதுல எந்த தலைவர்கிட்டயும் இல்லாத மிக சிறந்த ஒரு உத்தியா வந்து அண்ணன் இந்த தடவை வந்து தேர்தல்ல செய்யறாங்கன்னா அது என்னன்னா, தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் உள்ள அந்த வரைவுகள் இருக்குல்ல, அந்த வரைவுகளை படங்களா உருவாக்கி அதை திரையிட்டு மக்களுக்கு விளக்குறது. ஒரு பேராசிரியர் போல திரையில தெருவுல வீதி வீதியா அதை ஒரு திரையிட்டு அதை விளக்கி நான் என்ன செய்ய போறேன், என்ன செய்வேன்னு வந்து வெறும் புத்தகமா கொடுக்கல, இல்ல வாயில வந்து மைக்ல பேசிட்டு போல. ஆனா அதை திரையிட்டு எளிய மக்களுக்கு புரியும்படி அதை திரையிட்டு காட்டி அதை விளக்கி ஒரு பேராசிரியர் போல கல்லூரியில பாடம் நடத்துறது போல எல்லாத்தையும் காட்டுறாரு. படம் போட்டு காட்டுறது. இதுதான் படம் போட்டு காட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. படம் போட்டு காட்டுறாரு, மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இந்த நகர்வு வந்து ஒரு நல்ல உத்தி. இது வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு இது நகர்றதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு. கட்டாயமா சீமான் வெற்றி பெறுவாங்க இந்த தடவை. ஆமா, வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சாரத்தோட திராவிட பிரச்சாரத்தை ஒப்பிட்டா எப்படி இருக்கும்? இது வழக்கம் போலதான். வழக்கம் போல இந்த அதான் சொல்லிட்டேன். இந்த செயல்பாடு வந்து யாருமே செய்ய முடியும், இனியும் செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது இவர் செஞ்சுட்டாரு. எப்பொழுதுமே முதன்மையா அண்ணன் தான் இருப்பாங்க. அது இந்த தடவை அவங்க செஞ்சுட்டாங்க. வழக்கம் போல திராவிட இயக்கம் என்ன பண்ணுது, இப்பதான் நம்ம பார்த்துருக்கோம். எப்பொழுதும் என்ன பிரச்சாரம் போறது, நாங்கள் வந்தால் செய்வோம், அது எதுவும் செய்யறது இல்லை. இந்த ஒரு தலைவர் வந்து தண்ணி பாட்டில தூக்கி போடுறாரு, அவங்க பூப்பந்த தூக்கி போடுறாங்க, சைக்கிள் ஓட்டுறாரு. இதுதான் தேர்தல் வேலையா? அந்த தொகுதிக்கு போகணும், அந்த தொகுதியில என்ன பிரச்சனைன்னு சொல்லணும், அந்த தொகுதிக்கு யாருன்னு சொல்லணும், அது அந்த பிரச்சனையை சொல்லிட்டு அதுக்கான தீர்வு என்ன செய்வார்னு சொல்லணும், அதுக்கான தீர்வு சொல்லணும். எதுவுமே சொல்ல. தண்ணி பாட்டில தூக்கி போடுறது, பூப்பந்த தூக்கி போடுறது, சைக்கிள் ஓட்டுறது, டாட்டா காட்டுறது, வந்துடுறது, ஒரு மாஸ்க் காட்டிட்டு வந்துடுறது. இதுதான் இந்த அரசியல். இது எப்படி வரும்? எப்படி இந்த நாடு எத்தனை நோக்கி போகுது? பெரிய கொடுமையானது இதெல்லாம். கொடுமை. அதுவும் அதிகம் படித்த கன்னியாகுமரி மாவட்டம் சொல்ற அந்த மக்கள்கிட்டயே இந்த எண்ணம் வந்து அதை பாருங்க. கூட்டம்னா கூட்டமா போயிட்டு இருக்காங்க. அது நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து ஓட்டா மாறணும். கட்டாயம் மாறாது. அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க இந்த தடவை. அதில் நடக்காது. நல்லது தம்பி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.